கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் பிரியமாயிருக்கிற தேவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம் போல் இருக்கிறார்கள். லீலி புஷ்பம் அழகானது, அது அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, அது நல்ல நறுமணம் உள்ளது, அனைவருக்கும் சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடியது. ஆனால் அது இருக்கின்ற இடம் முட்கள் நிறைந்ததாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த முட்கள் ஏன்? இந்த முட்கள் என்றால் என்ன? முட்களுக்குள்ளே இருக்கிறது கடினமான காரியம்தான். முட்கள் என்றால் நம்முடைய வாழ்வில் வருகிற உபத்திரவங்கள் என்று சொல்லலாம். நாமும் கூட தேவனுடைய பார்வையில் லீலி புஷ்பங்களாய் இருக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு நறுமணமாக, நற்சாட்சி உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாம் கடந்து போகிற பாதை முள்ளுகள் உள்ள கடினமான துன்பங்களால் நிறைந்த பாதைகளாயிருக்கலாம். ஏன் இந்த முட்கள் என்றால், அந்த முட்கள் இருந்தால் அந்த சாத்தானானவன், அதாவது சீக்கிரமாக யாரும் அதை பக்கத்தில் சென்று பறித்து விட முடியாது. அது ஒரு பாதுகாப்பாகவே அந்த லீலி புஷ்பத்துக்கு காணப்படுகிறது. இந்த முட்களினாலே இந்த லீலி புஷ்பத்துக்கு அநேக நன்மைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் அது கடினம் என்று தோன்றினாலும் இன்னொரு பக்கம் அதற்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகள் கடினமாக இருக்கலாம். இது ஏன் என்று நமக்கு புரியவில்லையா? தேவன் அதை நன்மைக்காகவே நமக்கு அனுமதித்திருப்பார். அதன் மூலம் நமக்கு பாதுகாப்பு, அதன் மூலம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். பாடுகள் இல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் இன்றிமையாதது என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவரே நமக்கு வாழ்ந்தும் காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் தான் நமக்கு நித்திய கன மகிமையை உண்டு பண்ணுகிறது. இந்த பாடுகள் தான் நாம் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளிகள் ஆக்குகிறது. கிறிஸ்துவின் பாடுகளில் நாம் பங்காளிகள் ஆனால்தான் கிறிஸ்துவின் சந்தோஷத்திலும் மகிமையிலும் நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்க வேண்டுமென்று நினைக்கிற பிரயாசப்படுகிற யாவரும் துன்பப்பட்டே ஆவார்கள். அப்படி என்றால் தேவ பக்தி எதற்கென்று கேட்கிறீர்களா? நம்மை படைத்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவே இந்த பாடுகளை தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவ பெரிய சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அது ஏன் என்றால் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இனி வரும் பலன்கள் என்றால் மறுமையின் ஆசீர்வாதங்கள். அவைகள் லகுவாக எல்லாருக்கும் கிடைத்து விடாது. அது மிக அரிய ஆசீர்வாதங்கள். ஆகவே இந்த நாளிலே நாம் படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் சோர்ந்து போகாது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் வைத்திருக்கிற பாதைகளை முன்னாக சென்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம்.
எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் முட்களின் வழியாக சென்றாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும், நாங்கள் உமக்கு பிரியமாயிருக்கிறோம் என்றும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க செய்வீர் என்றும் விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.